ஹே ஹாய் காய்ஸ், ஆஸ்பால்ட் லெஜெண்ட்ஸ் யுனைட் பார்ட் 33 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். கரியர் மோட் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க்லாம் இருக்குது எல்லா காருக்கும். பட் நிறைய சீசன் பார்த்திங்கன்னா பண்ண முடியல, அங்கங்கே பத்தாத மாதிரி தான் அமையுது. பட் இருந்தாலும் அடுத்தடுத்த சீசன் வந்து கண்டினியூவாக ஓப்பன் ஆகிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளால் அப்படியே ஸ்டேபிளாக இருக்க முடியுது கெரியர் மோடில். ஸோ பார்க்கலாம், இப்போதைக்கு நம்ம கிட்ட லாஸ்ட் சீசன் இது தான். ஸோ இதுலேயும் பத்தாமல் போச்சுன்னா திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவெண்ட்ஸ் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ இந்த ரேஸ்க்கு பார்த்திங்கன்னா டிஎஸ்இடென்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட்டாகவே நம்ம பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ இதில் எல்லா ரேஸுமே டிஎஸ்இடென்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்டாக அமைஞ்சிச்சின்னா பார்த்திங்கன்னா இதே காரே அமைஞ்சின்னா லக்கு எல்லாத்துலேயும் பண்ணிடலாம். ஏன்னா டிஎஸ்இடென்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ ரேஸ் ஆரம்பிக்குது. ஓகே காய்ஸ், புதுசாக யாராவது சேனலுக்கு வந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்னோடய வாய்ஸும் இந்த கேம் பிளேயும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுவீங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்குவீங்க. அண்ட் ஓகே காய்ஸ், இப்போ ரேஸ்குள்ளார போகலாம். கோல் எதுவும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல, வின் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிக்க விட்டுறலாம். நம்ம எல்லாமே பண்ணிடலாம் இதில். ஸோ பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், நல்லா தான் போயிட்டுருக்கு, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் இப்போயே பார்த்தீங்கன்னா பாதி தான் ரீச் ஆகிருக்கோம் ரேஸில் டிஸ்டன்ஸு. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்போனன்ஸை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஸோ அந்தளவுக்கு பவர் அதிகமாக தான் இருக்குது இந்த காரில். ஸோ நைட்ரவே நம்மளை பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை தாண்டி ரொம்ப முன்னாடி கொண்டு போயிடும். ரொம்ப நேரம் இதில் நைட்ரோ வந்து ஸ்டேபிளாக வர்றதுனால. ஸோ நாம் தான் வின் பண்ண போகிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பார்த்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், அப்படியே போயிடலாம். அவ்வளோ நைட்ரோ இருக்குது. நைட்ரோலேயே போய் சேர்ந்துடும் போலே வின் பண்ணுறதுக்கு. பார்க்க அப்படி தான் தெரியுது. அவ்வளோதான் காய்ஸ், சூப்பரில். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வின் பண்ணியிருக்கோம் இந்த ரேஸ், பார்த்துக்கலாம். ஸோ இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த காரை கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம், பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், சூப்பரில். ஓகே, இன்னும் ஒரு 6 ரேஸ் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 12 ரேஸாக 10 ரேஸான்னு தெரியல. ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரேஸும் நம்மளால் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண முடியும் போல் டிஎஸ்இடென்ஸ் யூஸ் பண்ணி. நம்ம டச் ட்ரைவ் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம், மேனுவல் மோடில் ப்ளே பண்ணலாம். ஓகேயா? அச்சோ, இந்த ரேஸா? இதுன்னு தெரியாமல் மேனுவல் மோட் போட்டேனே. ரயில்வே ட்ராக்கில் வேறு போகணுமே. ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். சாக்வே வந்து 2 தடவை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், ஓகே நினச்ச மாதிரி கரெக்டாக போகணும். ரயில்வே ட்ராக் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான். ரேஸ் வேறு டக்குன்னு முடிஞ்சிடும் போல் காய்ஸ். அதனால் நம்ம இங்கேயே வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது தான் பெட்ரு. ஓகே, அவ்வளோதான், கோல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஃபுல் த்ராட்டில் தான். ஓகே, வின் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக போகணும். ஒரு சரியான பெண்டு ஒன்று வருது. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், வின் பண்ண போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சூப்பரில், அவ்வளோதான். ஓகே, மேனுவல் மோடில் தான் ப்ளே பண்ணோம். ரேஸ் சின்னதாக அதனால் டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. அதனால் பிளான் பண்ணி அதனாலே பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி ஷாக் வேவும் நம்ம சீக்கிரமாகவே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை வேறு நோட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு ரேஸ்லேயும், எங்கே கவுத்துருவானுங்களோ அப்படின்ட்டு. சீக்கிரமாக ரேஸ் முடிஞ்சிடும், அதுக்குள்ளார கோல் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு சில ரேஸ் பார்த்திங்கன்னா பெருசாக அமையும், ஒரு சில ரேஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதை நம்ம கவனிச்சா தான் திரும்ப ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையாது. நிறைய தடவை நானே ஏமாந்துட்டேன். அதனாலே ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது.
அண்ட் ஓகே கைஸ், திரும்ப நெக்ஸ்ட் ரேஸ் பண்ணலாம். எல்லாமே ரேங்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. நம்மக்கிட்ட இது வரைக்குமே டபுளாக இருக்குது அப்படியே ரேங்க்கு கொடுக்குற எல்லாத்துக்குமே அவங்க கேட்குற ரேங்க்கை விட. அதனால் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடுவோம், அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம தான் இந்த தடவை பார்த்திங்கன்னா பேரல் ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிடைக்கிற பேரல் மேலே ஏறிடலாம். ஸோ இதுலேயே மேலே போனோம்னா அங்கே ஒரு பேரல் இருக்குது, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், இதுலேயே பார்த்திங்கன்னா 2 பண்ணிடலாம். அவ்வளோதான், கோல் கம்ப்ளீட்டு. இதுக்கு மேலே நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வின் பண்ணால் மட்டும் போதும் இல்லை? காய்ஸ் 2 பேர் அடி வாங்குறானுங்க. அவ்வளோதான் காய்ஸ், நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பவர் அந்தளவு இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரேஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அச்சோ, வெளியே போயிட்டேன். அவ்வளோதான் காய்ஸ், மிந்திருவானுங்க போல். இல்லை முடியாது. எவ்வளோ வெளியே போயிட்டேன். ஃபுல்லாக நான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் திருப்பினேன், அப்போயுமே வேலைக்கே ஆகல. சரி விடுங்க. நம்மகிட்ட பவர் அதிகமாக இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்துடலாம் சல்லுன்னு. அதெல்லாம் டிஎஸ்சி டென்ஸில், ஸோ கவலைப்படவே தேவையில்ல. ஓகே, அவ்வளோதான் காய்ஸ். ஸோ நாம் தான் வின் பண்ணியிருக்கோம், பரவாயில்ல. மேனுவல் மோடில் அதுதான் கார் சைடில் பறந்துருச்சு. நான் கண்ட்ரோல் பண்ணியுமே என்னால் கொண்டு வர முடியல உள்ள. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு ப்ளூ பிரிண்ட் அன்லாக் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, பார்க்கலாம். இன்னும் அந்த Volkswagen அந்த கார் வேறு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் கிடைச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சீசன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அதை அப்கிரேட் பண்ணி பார்க்கலாம் கொடுக்குறாங்களா என்னென்னு, ரிவார்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ்க்கு தான் ப்ளூ பிரிண்ட் கிடச்சிட்டே இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம், முடிச்சிடலாம். ஓகேயா? ஓகே காய்ஸ். ஓகே, திரும்ப அதே ரேஸ் தான். அச்சோ, போலீஸ் சேஸா? நினச்சிருந்தா ஆட்டோ மோடுக்கு மாற்றிருப்பேனே. ஓகே விடுங்க, தெருக்கி விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரயில்வே ட்ராக்கு போல் அந்த ரேஸ் அது? இல்லை. ஓகே காய்ஸ், போலீஸ் சேஸ் இது பக்காவாக இருக்க போகுது. ஓகே, அவ்வளோடா, போடா, காலி பண்ணி விட்டுருவேன். போச்சு, ட்ரிஃப்ட் ஆகுது. அவ்வளோதான் காய்ஸ், மாட்டிக்கிட்டாரு. வேணாம், காப்பிரைட் வந்துடும். ஓகே காய்ஸ், சூப்பரில். அப்படியே ட்ரிஃப்ட்லேயே போய் நைட்ரோ இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன் நான்லாம். யார்கிட்ட? வரான் பாருங்கள், பின்னாடியே வரான். நல்லா மாட்டுவேன்னு நினச்சியா? சாதாரண ஆள் இல்லை. அவ்வளோதான், எப்படி எஸ்கேப் ஆகிறன்னு மட்டும் பாருங்கள். ரேஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அவ்வளோதான். அச்சோ, வெளியே போயிட்டேன், தப்பிச்சிட்டேன். நைட்ரோ இருக்குது, இப்போ போய் இடிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், பெரிய கார் காலி. சூப்பரில் பக்காவாக போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, ரேஸ் முடிய போகுது. இன்னும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும், நினச்சதெல்லாம் சாதிச்சிடலாம். ஓகே, பின்னாடி வராங்க. ஓகே, ஏறிடுறா. அவ்வளோதான். ஓகே, நம்ம சைடில் போகணும். அவ்வளோதான் காய்ஸ், சூப்பர், பக்காவாக முடிச்சிட்டோம். வெறியாக இருந்துச்சு, சூப்பர். ஓகே, இது என்ன? திரும்ப அடுத்து 5 ப்ளூ பிரிண்ட்டாக அன்லாக் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு ஸ்டார் லெவலுக்கு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வருது. ஓகே, தெரியல, பார்த்துக்கலாம். இது வேறு இது வந்து பழைய லோட்டஸு. இதுக்கு முன்னாடி கிடைச்சது வந்து நெக்ஸ்ட் லெவல், அடுத்த புது லெவல் கார் போல். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரிவார்ட் கிளைம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேயா?
ஓகே காய்ஸ், சூப்பர். திரும்ப செலக்ட் பண்ணுறோம், தெரிக்க விடுறோம். ஓகேயா, அவ்வளோதான் காய்ஸ். டிசி டென்ஸ் மேக்ஸ் லெவலில் இருக்கிறனால நம்மளால் எல்லாமே பண்ண முடியுது. ஓகே, பர்ஃபெக்ட் நைட்ரோ 2. அப்புறம் நைட்ரோ வந்து பார்த்திங்கன்னா 5 செகண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும் போல். ஓகே, பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், ரேஸ் ஆரம்பிக்குது, போகலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். ஒரு கோல் கம்ப்ளீட்டு. நைட்ரோ பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ண. ஓகே, அதுவும் கம்ப்ளீட்டு. ஸோ வின் பண்ணால் போதும், அவ்வளோதான். சூப்பரில் பக்காவாக வந்துட்ருக்கோம். ஓகே காய்ஸ், சூப்பர். ட்ராக்கே மாறிட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரிஃப்ட் பண்ணியிருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஆனால் நாம் தான் வின் பண்ண போகிறோம். சூப்பர் காய்ஸ், பரவாயில்ல. கோல் முன்னாடியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உஷாரா. இல்லைன்னா பாருங்கள், ரேஸ் அதுக்குள்ளார முடிஞ்சிருச்சு. என்ன காய்ஸ், இந்த காருக்கு வந்து இது லோட்டஸ் இல்லை, இது போர்ச்சு. இதை தான் நான் லோட்டஸ்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். இன்னும் 9 ப்ளூ பிரிண்ட் இருக்குது. 9 ப்ளூ பிரிண்ட் பார்த்திங்கன்னா கிடைச்சுன்னா இது அன்லாக் ஆகிரும் புது போர்ச்சில். ஓகே, அது இல்லாமல் வித்தியாசமாக ஒரு போர்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைம் ப்ளூ பிரிண்ட் 1 கிடச்சி 50க்கு 1. ஸோ போர்ச்சில் இது வரைக்கும் 3 பார்த்துட்டோம். 1 தான் நம்மக்கிட்ட இருக்குது, மற்றதெல்லாம் எப்போ கிடைக்குமோ. ஓகே, இருக்கட்டும், விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரேஸும் பார்த்தீங்கன்னா டிசி டென்ஸ் தான். போன சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் வேகனு, ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல, ரேங்க் 10 போயிடுச்சு. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது டிசி டென்ஸு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் போல். ஏன்னா டோட்டல் ரேஸில் பார்த்தீங்கன்னா 75% மேலே வந்தாச்சு. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா இன்னும் ரேங்க் வந்து கம்மியாக தான் இருக்குது இவங்க கேட்குறது நம்ம காரை விட. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளால் நிறைய பண்ண முடியும் போலையே. அதுதான் இதில் வந்து எனக்கு தெரியுது. ஓகே, விடுங்க, ஏர் டைம் இருக்குது இந்த இதில் வந்து கோல் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேரல் மேலே ஏறி அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், ஓகே, அந்த பேரல் மிஸ் பண்ணிட்டேன். அச்சோ, ரேஸ் முடிஞ்சிருமோ? அப்படி தான் போலையே, நம்ம இப்போ பறக்கணுமே. அச்சோ காய்ஸ், மிஸ் பண்ணிட்டேன் காய்ஸ், மிஸ் பண்ணிட்டேனே. ரீரேஸ் பண்ணணுமே, அந்த பேரலில் ஏறி இருக்கணும். சரி விடுங்க, டக்குன்னு முடிச்சு விட்டுறானுங்க ரேஸை. அதுதான் வந்து டென்ஷனாக ஆகிடுது. ஓகே விடுங்க, ரீரேஸ் பண்ணணும். ஸோ ரீரேஸ் பண்ணால் தான் அதுக்கான ஒரு ஃப்ளாக் வேறு கிடைக்கும். ஓகே, பார்த்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு பேரல்லே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தான், 2.9 வந்துருச்சு. மொதல் 3 செகண்ட் போல். ஓகே விடுங்க, ரீரேஸ் பண்ணலாம். ஓகே, ஃபியூல் வேறு முடிஞ்சிச்சு போல். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தான் கார்டு இருக்கு, வாங்கிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப பண்ண போகிறேன். ஏர் டைம் வந்து 3 செகண்ட் பண்ணணும். ஓகே, 2 பேரல் தான். அதில் ஒரு பேரல் என்னால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கார் வந்து ஃபுல் பூஸ்டில் போனதால் என்னால் நகர முடியல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த தடவை நம்ம வின் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த தடவை ஏர் டைம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும் இல்லையா? ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். சூப்பரில். ஸோ இப்போ வந்து லெஃப்ட்டில் வந்துடுறோம். இதில் ஏறி ஏர் டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அவ்வளோதான், ஏர் டைம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம தான். ஸோ சூப்பர் காய்ஸில் தான் வின்னும் நாம் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம முன்னாடி வந்துட்டோம். அதுக்குள்ளார சீறிக்கிட்டு நம்ம பேரலில் ஏறும்போது நைட்ரோ வந்து பூஸ்ட் ஆச்சுல, அதை யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தோம். ஸோ 2 பேரலில் ஏறும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஓகே, புது சீசன் வந்து அன்லாக் ஆகுது போல். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக ப்ளே பண்ணுறதுக்கு வேணும்ல, கரெக்டாக அமைஞ்சிருச்சு, பரவாயில்ல. ஓகே, நல்லது தான். ஓகே காய்ஸ், புது சீசன் அன்லாக் ஆகிருக்கு, பார்த்துக்கலாம். மேலே ரிவார்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், லோட்டஸ் எலைஸ் பிரிண்ட் 220. இது பாருங்கள், 10 ப்ளூ பிரிண்ட் தான். அதில் 9 வந்துருச்சு. இன்னும் 1 கிடச்சின்னா போதும், அவ்வளோதான். அந்த கார் நம்ம கைக்கு வந்துடும் போல். சூப்பரில்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி ஈவெண்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ரேஸ் வந்து கண்டிப்பாக பண்ணியேக்கணும் அப்படின்னு இருந்துச்சுல. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போய் செலக்ட் பண்ணி பண்ணலாம். ஏன்னா அது பண்ணால் கன்ஃபார்ம் வந்து ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. இதுதான் அது. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 கார் நம்ம பண்ண தேவையில்லைன்னா அதுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவலில் நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த போர்ட்ஸுக்காக தான் டைப் சி யூஸ் பண்ணி இந்த போர்ட்ஸுக்காக 2 டைம் நம்ம ரேஸ் பண்ணோம்னா போர்ட்ஸுக்காக நமக்கு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும். ஓகே, டைப் சியில் எந்த கார் பவர் அதிகமாக இருக்குது? டைப் சியில் வந்து லோட்டஸ் தான் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பவர் அதிகமாக இருக்குது. ஸோ லோட்டஸ் தான் யூஸ் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், செலக்ட் பண்ணியாச்சு. ரேஸ் பண்ணலாம். 2 ரேஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆஸ்டன் மார்ட்டின் வல்கானுக்காக போர்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு ரேஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஓகே, பார்த்துக்கலாம். ப்ளூ பிரிண்ட் கேரண்டி இந்த ரேஸ்லெல்லாம். ஓகே, டைமுக்குள்ளார போகணும். இங்கே அதுதான் விஷயமே. இது வேறு டெய்லி வந்துட்டு நான் வேறு மேனுவல் மோட்லேயே வந்துட்டேன். அச்சோ வெளியே போயிடுவோம் போல். ஓகேக்கா, ஸ்ட்ரைட்டாக போகிறோம். டைமுக்குள்ளார முடிக்கிறோம். இங்கே அதுதான், வேறு வழியே இல்லை. பாருங்கள், லோட்டஸில் அதுக்குள்ளார நைட்ரோ காலி ஆகிடுது. இங்கே அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். டைமுக்குள்ளே முடிச்சிருப்பேன். ஏன்னா இதுக்கெலாம் 35 இருக்கும் எப்படியும். ஓகே பாருங்கள். அச்சோ முடிக்கலையா? அடைச்சா 26 செகண்ட் தானா? அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். நம்ம 26 செகண்ட்குள்ளே முடிக்கலையா? ஓகே, அப்படியே திரும்ப பண்ணோம் போல். ஓகே, அப்படின்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோடே போட்டுடலாம். இந்த ஈவெண்ட்ஸ்லாம் மேனுவல் மோடு வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, இந்த ட்ரேட் காயின் வேறு கிடைக்குது. இது வேறு எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன கதைன்னே தெரில, என்ன கணக்குன்னு தெரியல அது. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், டைப் சி லோட்டஸ் ஓகே சூஸ் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், சூப்பர். பார்த்துக்கலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறோம். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ரேஸ் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஒரு ரேஸு போன ரேஸில் வந்து ஜெயிக்க முடியாததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். மொத்தமே 3 ரேஸ் தானே. முடிச்சுட்டு திரும்ப கரியர் மோட் போயிடலாம். ஓகேயா? ஓகே, சூப்பர். அப்படியே போகலாம். அவ்வளோதான். டைமுக்குள்ளார முடிக்கணும், இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. 25 செகண்டில் நம்ம உள்ளே போகணும். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகே, அவ்வளோதான். ரீச் பண்ணிட்டேன். ஓகே, பரவாயில்ல தான். திரும்பவும் அதே மாதிரியே பண்ணணும். ஓகே காய்ஸ், சூப்பர். நெக்ஸ்ட்டு திரும்ப அதே தான் பண்ண போகிறோம் 2வது டைமு. ஓகே, போர்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் ஏறிட்டே இருக்குது. சொல்ல போனால் இன்னும் ஒரு 6வது நாள் ரேஸ் பண்ணும்போது போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் அப்கிரேட் ஆகிரும். சூப்பர் தான். அதுக்கப்புறம் டைப் பிலேயே நம்மக்கிட்ட ஒரு கார் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மாறிடும். ஸோ அதை வச்சு ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்தடுத்த லெவலுக்கு இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளே ஸ்டேஷனில் தான் ப்ளே பண்ணுறேன். அதனால் எனக்கு இந்த லேக்கிங் ப்ராப்ளம்லாம் இல்லை, ஹீட்டிங் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தெறிக்க விடணும்னு நினச்சா தெறிக்க விட்டுக்கிட்டே இருக்கலாம் கண்டினியூவாக. ஆனால் நான் பார்த்திங்கன்னா டெய்லி ½ hour தான் ப்ளே பண்ணுறேன். அதனால் ஒன்றும் சொல்லிக்க வேண்டிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் பொறுமையாக தான் நம்ம பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். இல்லைன்னா நிறைய காருக்கு இன்னும் என்கிட்ட ப்ளூ பிரிண்ட்லாம் கிடச்சி கரியர் மோட்லேயும் நான் ஸ்டேபிளாக இருப்பேன். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ½ hour நான் சேர்த்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஈவெண்ட்டு, ஸ்பெஷல் ஈவெண்ட்டு ஒரு ½ hour டெய்லி ப்ளே பண்ணி ஸோ சீக்கிரமாக என்னால் பார்த்திங்கன்னா எல்லா காருக்கும் ப்ளூ பிரிண்ட் கலெக்ட் பண்ண முடிஞ்சிடும். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடுற வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒன்லி கரியர் மோட் மட்டுமே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ½ hour சேர்த்து ப்ளே பண்ணணும். ஆனால் வேணாம், இதுக்கே டைம் பற்ற மாட்டேங்குது. ஓகே காய்ஸ், சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைப் ஏ கார் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது டைப் ஏ காருக்காக டைப் பி காரை யூஸ் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். அதுவே பார்த்திங்கன்னா இந்த போர்ட்ஸ் தான். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும், கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த போர்ட்ஸ் தான். இந்த போர்ட்ஸ்க்கு 3 ஸ்டார் தான் போல். நான் வேறு 5 ஸ்டார்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து அதுவும் போர்ட்ஸுக்கு தான். அது வந்து நான் வந்து டெய்லி ஈவெண்ட்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஈவெண்ட்ஸில் வந்த ஒரு போர்ட்ஸ், வேறு போர்ட்ஸ் அது.
பனமேராவோ ஏதோ போட்டிருந்துச்சு, அந்த காருக்குன்னு நினைக்கிறேன். அது 5 ஸ்டார் இருந்துச்சு அதுக்கு. ஓகே பார்த்துக்கலாம் காய்ஸ். இந்த காருக்கு வேறு எத்தனை செகண்டுன்னு தெரியலையே, சீக்கிரமாக போகணும். ஓகே பார்த்துக்கலாம், சுற்றி விட வேண்டியதான், இதில் வேறு வழியில். அப்போ தான் ரொம்ப நேரம் நைட்ரோ கிடைக்கும் நமக்கு. என்ன பண்ணுறது? அச்சோ பிடிச்சிட்டேன், பரவாயில்ல. எங்கே மிஸ் ஆயிருமோ நினச்சேன். அச்சோ போயிடுறா. அதுக்கே 25 செகண்ட் தான். அதை விட இதில் நான் வந்து ஸ்லோவாக தான் வந்திருக்கேன். 10மா 10ஆதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் பாருங்க, கிடைக்கல. எத்தனை செகண்டு டோட்டலாக? 25 செகண்ட் எக்ஸாக்டாக. ஓகே விடுங்க, இந்த டைம் தெறிக்க விட்டுடலாம். ஒருவேளை அந்த இதில் சுற்றி இருக்கக்கூடாது. நான் சுற்றினா தான் வந்து நைட்ரோ அதிகமாக கிடைக்கும், ஜெயிக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணேன். பட் சுற்றியுமே வேலைக்கு ஆகலை போல். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? வேலை பாருங்கள், ரிவார்ட்லாம் கிடைச்சிருக்கு, கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு திரும்ப அதே ரேஸ் தான், அதே டைப் பி யூஸ் பண்ணி தான் நம்ம. இது என்ன ஒரு கார்? பென்ஸ். ஆமாம் காசு, இந்த கார் வந்து ஆல்ரெடி கிடச்சிச்சில்ல. ஆனால் இது பார்த்தீங்கன்னா டைப் சி இது. ஓகே பார்த்துக்கலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகிறோம், டைம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. நைட்ரோ த்ராட்டில் அவ்வளோதான், இதுதான். மற்றபடி வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளால் வின் பண்ண முடியும். 24 + மேக்ரோ செகண்டில் நம்ம வின் பண்ணணும். அப்போ தான் கணக்கு, இல்லைன்னா வேஸ்ட்டு தான். ஓகே பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கிறோம் நைட்ரோலையே. அப்போ தான் நம்மளால் எல்லாத்தையுமே பண்ண முடியும் நினச்சதை. போயிடுறா. 24 செகண்ட், 25 செகண்ட் ஆயிடக்கூடாது. சீக்கிரம். அவ்வளோதான் காய்ஸ், சூப்பர், முடிச்சாச்சு டைம்குள்ளார. வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் வாங்கி கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார இதே மாதிரியே போயிடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாயிரும். ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ப்ளூ பிரிண்ட்டை கொடுங்கடா, அது போதும் எனக்கு அமௌண்ட்லாம் கூட வேணாம், ப்ளூ பிரிண்ட் கிடைச்சாலே போதும். ஏன் ப்ளூ பிரிண்ட் தான் இங்கே வந்து கதையே ஆஸ்பால்ட் லெஜண்ட்ஸில். ஓகே காய்ஸ், சூப்பர். நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கெரியர் மோட் போயிடலாம். ஓகே, டெய்லி ப்ளே பண்ணுறது அவ்வளோதான், அதான கணக்கு. ஓகே, இதில் நம்மளால் பண்ண முடியாது. இதுதான். ஓகே காய்ஸ், இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை 14 ரேஸ் இருக்குது. அட்டேங்கப்பா, 14 ரேஸில் நம்ம பார்த்திங்கன்னா 8 ரேஸ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து 9வது ரேஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ டிஎஸ்சி 10 தான் சூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. மாஸ் பண்ணுறோம், வின் த ரேஸ், அவ்வளோதான். கோல்லாம் எதுவுமே இல்லை. நான் வேறு மேனுவல் மோடுக்கு வேறு மாற்றவே இல்லை, அப்படியே கொடுத்துட்டுனா சரி விடுங்க, நெக்ஸ்ட் ரேஸ்லேருந்து மாற்றிக்கலாம். ஓகே காசு, வின் பண்ணால் மட்டும் போதும், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்படி வின் பண்ணிடுவோம். ஏன்னா பவர் அந்த மாதிரி இருக்குது இந்த காரில். ஓகே காய்ஸ், நல்லா தான் போயிட்டுருக்கோம். நம்ம தான் முன்னாடி இருக்கோம். நம்ம முன்னாடியே இருக்கிற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவோம் இந்த கார் வச்சு ஓட்டுறதுனால. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு கார் வேறு ரேஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த கார் இது வரைக்கும் நம்ம ரேஸ் பண்ண வரைக்குமே யாருமே நம்மளை ஓவர்டேக் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ நல்லா இருக்குது, ஓகே தான். ஓகே பார்த்துக்கலாம், நல்லா தான் போயிட்டுருக்கோம், அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியது தான். சூப்பரில். ஓகே அவ்வளோதான், ரேஸ் முடிய போகுது, கிட்ட வந்துட்டோம். நாம் தான் முன்னாடி இருக்கோம், ரொம்ப தூரம் வந்துட்டோம். எல்லாருமே பின்தங்கிட்டாங்க போல், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் காய்ஸ், சூப்பர். அவ்வளோதான், ரேஸ் முடிய போகுது. நைட்ரோலே வின் பண்ணிடுவோம் போல், ஃபுல் ஸ்பீடு. ஓகே காய்ஸ், பயங்கரம். பார்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அந்த லோட்டஸ் காருக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுக்க மாட்டானுங்க.
புதுசாக அந்த எல்லோ கலர் லோட்டஸ் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் கிடைக்க மாதிரி இருந்துச்சு. 10 ப்ளூ பிரிண்ட் டோட்டலாக. அதுக்கு ஒன்று கொடுத்துருந்தாலே போதுமே, கொடுக்க மாட்டானுங்க. இப்படியே தான் ஏமாற்றிட்டே இருப்பானுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ரேஸ் காய்ஸ். இவனுங்க ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்பீடை பார்த்தா நம்ம இந்த கார்லேயே இந்த சீசனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் போல். பார்க்க அப்படி தான் தெரியுது இல்லை? ஓகே, இதில் பாருங்கள் ஸ்டண்ட் 6 கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஓகே, 6 ஸ்டண்ட் பண்ணணும். ரேஸ் சீக்கிரமாக முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, பார்த்துக்கலாம். அதுதான் ஒருத்தங்காலி இடித்தாலே அது ஒரு ஸ்டண்ட்டு தான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே காய்ஸ், பண்ணிடலாம். ஓகே, ரேஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடும் போல். போகிற பார்த்தா அப்படி தான் தெரியுது. நம்ம சுற்றியே கூட ஸ்டண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, நாம் தான் முன்னாடி இருக்கோம். சூப்பரில். அவ்வளோதான் காய்ச்சி, இன்னும் ஒரே ஒரு ஸ்டண்ட்டு தான். ரேஸ் முடியும் போது பண்ணிக்கலாம். பேரல் மேலே ஏறினா கூட அதுவே ஒரு ஸ்டண்ட்டாக கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லையா, ரேஸ் முடிய போகுது. அவ்வளோதான் காய்ச்சி, ஸ்டண்ட்டை கம்ப்ளீட்டு. ஒருத்தனை மட்டும் தான் நம்ம முடித்தோம். மற்றபடி மற்ற ஸ்டண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 360 டிகிரி ரொட்டேட் பண்ணியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் சொல்லலை, இப்படி தான் ரேஸ் சின்னதாக கொடுத்து ஏமாற்றிடுவானுங்க. உஷாராக இருக்கணும், முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய், சூப்பர். நல்லா தான் போயிட்டுருக்கோம். சாப்டர் 2 சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா அப்படியே சல்லுன்னு முடித்தோம். ஒரு டெய்லி ஈவெண்ட் கூட போய் ப்ளே பண்ணாமல், ஸ்பெஷல் ஈவெண்ட் கூட ப்ளே பண்ணாமல். ஆனால் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் போய் ப்ளே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ரேங்க் பத்தாமல். இப்போயே பார்த்தீங்கன்னா திரும்ப கதை முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ லைட்டாக அப்படி இப்படி திடீர்னு ஏதோ ப்ளூ பிரிண்ட்லாம் கிடைக்கிறதுனால ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் நம்ம இல்லை. கரியர் மோட்லேயே கண்டிப்பாக ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நாள் நீ இருக்கலாம், வாய்ப்பு கொடுக்குற உனக்கு, அப்படி தான் இருக்குது பார்த்தா. ஓகே, பார்த்துக்கலாம். அச்சோ, பேரல் மேலே ஏறலான்னு பார்த்தா கார் இடித்ததில் அப்படியே சல்லுன்னு இந்த பக்கம் வந்துடுச்சு. ஓகே காய், சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா கோல் எதுவும் இல்லை, வின் பண்ணால் போதும், அவ்வளோதான். சூப்பரில். ஸோ நிறையா பண்ணலாம். ஸோ இந்த கார் இருக்கிறனால பாருங்கள் நம்ம எத்தனை ரேஸ் பண்ணிட்டோம். சல்லுன்னு எல்லா ரேஸுமே நம்மளால் முடிக்க முடியுது, பவர் அதிகமாக இருக்கிறதுனால. இல்லை, எந்த ரேஸ்லேயுமே நம்ம வந்து அதிகமாக தோற்று போகல. ஒரே ஒரு ரேஸில் தான் மிஸ் பண்ணோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அறியாமையினால தான் மிஸ் பண்ணோம். இந்த காரால் முடியாது அப்படின்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறையா போயிட்டே இருக்கிறோம். அதுதான் நடந்துகிட்ருக்குது. ஓகே, விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். ரேஸ் முடிய போகுது. நாம் தான் வின் பண்ண போகிறோம். எல்லாம் ரொம்ப தூரம் பின்னாடி இருக்கிறானுங்க. ஓகே, சூப்பர். ரேஸ் வின் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். இப்போயும் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போ லாஸ்ட்டாக 2 ரேஸ்க்கு வந்து ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாலே சந்தோஷம்தான். எனக்கு ஒவ்வொரு ரேஸ்லையும் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஏதோ ஒரு கார் கொடுத்தாலே போதுங்க டிஃபால்ட்டாக. அப்படி கொடுத்தாலே நம்மளால் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டேபிள் பண்ண முடியும் கெரியர் மோடில். ஏமாற்றிடுறானுங்க. அவனுங்க எல்லா ரேஸுமே டிஎஸ்சி டென்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஏன்னா ரேங்க்லாம் கம்மியாக தான் இருக்குது அவனுங்க கேட்குறது நம்ம கார்கிட்ட இருக்கிறத விட. ஓகே காய், சூப்பர். இதுவும் அந்த ரயில்வே ட்ராக்கே தான், ஆனால் வேறு சைட்லேருந்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் இது வரைக்குமே கரியர் மோடில் புது மேப்பே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க பாருங்கள். ஆல்ரெடி ப்ளே பண்ண மேப்பை தான் மாற்றி ப்ளே பண்ண. ஒருவேளை நெக்ஸ்ட்டு சாப்டர் போனால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து நம்ம இதுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சில மேப் வந்து மாற்றிருப்பாங்க. அப்படி தான் நமக்கு வந்து தெரிஞ்சு நம்ம பேசிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டர் போனால் தான் வந்து மேப் மாறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகேயா? ஓகே காய்ஸ், ஓகே, சூப்பர்.
நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஓகே, முன்னாடி வந்துட்டோம். நல்லா பாதி ரேஸ் முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், சூப்பர். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாருமே ரொம்ப தூரம் பின்னாடி தான் வந்துட்டுருக்குறாங்க. சொல்லிக்கிற அளவுக்கு முன்னாடி வரல. அவ்வளோதான் கைஸ், நம்ம தான். இதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, சூப்பர். வின் பண்ண போகிறோம், கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சி. சூப்பரில் கார் பாருங்கள், பிளாஸ்ட் அடிச்சு. ரேஸ் முடிஞ்ச ஒன்று. ஓகே, சூப்பர் கைஸ், எல்லாமே பண்ணிட்டான். பக்காவாக இருந்துச்சு இன்றைக்கி ப்ளே பண்ணது. எல்லாத்துலேயுமே வின் பண்ணிட்டான், பவர் அதிகமாக இருந்ததுனால. ஸோ சூப்பர். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா முடியலங்கிற மாதிரிலாம் அமையலை. இன்னும் 2 ரேஸ் இருக்குது கைஸ் இந்த சீசனில். 2மே முடித்தோம்னால இந்த சீசனே கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதே போதும். ஓகே கைஸ், புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள், கனெக்ட் ஆகுங்க. அண்ட் ஓகே கைஸ், திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.